ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம். மனோஜ் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் கிறிஷ் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. மனோஜ் வந்துட்டு இப்போ எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போது ரோகிணி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக எழுந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீட்ட நல்லா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்து தூங்க சொல்லிடுறாங்க ரோகிணியை. மனோஜும் அமைதியாக படுத்து தூங்குறாங்க. நான் ஏதாச்சும் சொன்னால் ஏதாச்சும் பிரச்சனை தான் வரும். எதுக்காக, அம்மாவோட உயிர் தான் நமக்கு முக்கியம். எந்த பற்றியுமே வாயை திறக்காது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா அப்போது ரொம்பவே சந்தோஷமாக மனோஜோட ஷூவை எடுத்து பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கிறிஷ் வந்துட்டு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், என் ஷூவை எதுக்காக நீ எடுத்த, இங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் ஷூ பாலிஷ் பண்ணிடுறேன், என்னை போகிற வழியிலே என்னை ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேறான்னு, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வராங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன், எதுக்காக இந்த ஷூவெல்லாம் எடுத்து பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன், டேய் மனோஜ் நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னியா அப்படின்றாங்க. இல்லையே, நான் எதுக்காக பண்ண சொன்னேன், நானே இந்த மாதிரி எதையும் செய்யாதுன்னு தானே சொன்னேன், ஆனால் இவன் தான் தேவையில்லாமல் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. அங்கிள், நான் உங்கள் ஷூவை பாலிஷ் பண்ணிடுறேன், என்னை போகும்போது ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுங்க ஸ்கூலில் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை வந்து, நீ போகிற வழியில் தானே இருக்குது, இப்போ ட்ராப் பண்ணால் மட்டும் என்ன குறைஞ்சியா போயிடுவேன் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே மனோஜ் வந்துட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் எப்படி ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு திரும்ப கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து சொல்கிறாங்க, அவனால் நீ கூட்டிகிட்டு போகிற வேலை வச்சுக்காத, அவனை எதுக்காக நீ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ரோகிணி, இதெல்லாம் எனக்கும் ஒன்றும் புரியல ஆண்டி, எதுக்காக இவன் வந்து இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான்னு எனக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. நீ அவனை எங்கேயும் கூட்டிகிட்டு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா வந்து. அதுக்கப்புறம் இல்லைம்மா பரவாயில்ல, சின்ன பையன் தானே, நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்து வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இவன் எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரவி வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அங்கே வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க, என்னடா நீ பாட்டுக்கு எங்கே கிளம்புற அப்படின்றாங்க. அது ஒன்றே இல்லை, ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லியிருந்தில்ல, அதுக்கு எங்களோட ஹோட்டலும் அதுக்கு செலக்ட் ஆகிருக்கு, அதனால தான் நானும் நீத்துவும் கிளம்புறோம் அப்படின்றாங்க. என்னடா நீ மட்டுமா போகிற, உன் பொண்டாட்டி ஸ்ருதியும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்றாங்க. இல்லைம்மா நான் மட்டும்தான் போகிறேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, அவன் போயிட்டு வரட்டும், அவனை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க நம்ம மனோஜ் வந்துட்டு. ரவி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு அவன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, அவனை பற்றி நான் என்றைக்கும் பயப்படவே மாட்டேன், அவன் தாராளமாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே ரவி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக வெளியே அனுப்புகிறாங்க ரவியை. அதுக்கப்புறம் முத்து வந்து ஒருத்தர் கார் டாக்ஸியில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அவங்க காரில் வர கஸ்டமர் வந்து பேசிட்டு வர்றாங்க, நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு இவ்வளோ வருஷம் கவலைப்பட்டோம், ஆனால் இதுக்கப்புறம்
எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நம்ம கூட்டிகிட்டு வர குழந்தைய நம்ம குழந்த மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்மளை நம்பி வரேன்னு சொல்லி இருக்கிற அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆசிரமத்தில் போயிட்டு அவங்களும் அந்த குழந்தைய பார்த்த உடனே ரொம்பவே பாசமாக கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அனாத ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு மேம் கிட்ட வந்து கேட்குறாங்க, முத்தும் நாங்கள் கூட ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம்னு இருக்கேன், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த குழந்தைய நீங்கள் அடாப்ட் பண்ண போகிறீங்களோ அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மேம் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவனும் பார்வதி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலைக்கிட்ட விஜயா எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் யாரும் இல்லாமல் தனியாக தானே இருக்கோம், அதனால் நாங்கள் வந்து கிருஷை வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. உடனே மீனா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, அவனுக்கு தான் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டி பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. நான் உன்னை கேட்டு எந்த முடிவும் எடுக்கல, நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்படுறாங்க எல்லாருமே. இவன் இந்த வீட்டு பையன், இவனை யாருமே அனுப்ப போகிறதில்ல, நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்ற நினப்பு கூட வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா வந்து சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.